தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுவார். எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்திலே 31ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன். ஆம் தேவ பிள்ளையே, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும். இன்றைக்கி கர்த்தருடைய சமூகத்தில் அந்த நேரத்தில் நீங்கள் சில விண்ணப்பத்தோடு கூட நிற்கிறீங்க. அழுகையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறீங்க. உங்களுக்குள்ளாக அந்த ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பெருமூச்சின் சத்தங்கள் உங்களுக்குள்ள இருந்து வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. யார் எனக்கு உதவி செய்ய முடியும்? யார் என்னை நடத்த முடியும்? இந்த குறிப்பிட்ட காரியங்களிலே எனக்கு உண்டாகக்கூடியதான நன்மை என்ன? நான் எப்படி இதை கடந்து வருவேன் என்கிறதான உள்ளான ஏக்கங்கள் உங்களுக்குள்ளாய் காணப்படுகிறது. அதை தான் வசனம் சொல்லுகிறது, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும். ஒரு அன்னாள் அழுகையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்தாள். விண்ணப்பத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்தாள். அழுகை என்ன? சக்களத்தி அவளை வேதனைப்படுத்தினது அழுகை. நிறைய நேரங்களில் நமக்கு இல்லாததை குறித்து நம்ம அழமாட்டோம். நிறைய பேருடைய வார்த்தைகள் நம்மை குத்தும் பாருங்க, அழுக. அநேகருடைய பேச்சுகள் இருக்கு பாருங்க, அது நம்முடைய வாழ்க்கையில அழுக. வாழ்க்கையில இல்லாததை நினைச்ச அவள் அழல. பேசின வார்த்தைகள் அவளை உருவ குத்தினது. அடுத்து விண்ணப்பத்தோடு வேதனைப்பட்டுட்டா வரா, ஆண்டவரே எனக்கு ஒரு குமாரனை நீர் கொடுப்பீரானால். ஒன்னே தான் கேட்டா, எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பீரானால். எனக்கு அநேகர் உங்களை குத்தினார்கள், உங்கள் இருதயம் வேதனைப்பட்டது. தேவ சமூகத்திலே கேட்டீர்கள், ஆண்டவரே அநேகர் என்னை வேதனைப்படுத்துகிறார்களே, அநேகர் என்னை வலிக்கும்படி செய்கிறார்களே, எனக்கு இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா, இந்த ஒரு அற்புதத்தை எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பத்தோடு நிற்கிறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருகிறார்கள், அவர்களை நான் வழி நடத்துவேன். தேவ பிள்ளையே, அண்ணாலே, நான் உன்னை வழி நடத்துவேன். உனக்குரிய பிள்ளையை நான் உனக்கு கொடுப்பேன். உனக்குரிய ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அழுகையோடு வந்துட்டீங்க, விண்ணப்பத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீங்க. அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு 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 உங்களுக்கு ஆண்டவர் பதில் தருவார். ஒரு எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில் அழுகையோடு வந்தான். அழுகை என்ன? ஜீவன் போக போகிறது, துக்கமான செய்தி அழுகை. விண்ணப்பம், ஆண்டவரே என் ஜீவனை நீங்கள் கூட்டித்தாங்கப்பா. சுவர்புறமா திரும்பிட்டான். மனுஷனை பார்க்கல, சுவர்புறமா திரும்பிட்டான். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்கிற வார்த்தைகள், துக்கமான செய்தி அவன் உள்ளத்தை உடைத்தது. அழுகை, திரும்பிட்டான். விண்ணப்பம். ஆண்டவர் சொல்லுகிறார், இசைக்கியாவே கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், இதோ உனக்கு 15 வருடத்தை கூட்டி தருகிறேன். உங்கள் வாழ்க்கையில் அதே போல உங்கள் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதிலை தருவார். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதான வேதனைகளை கர்த்தர், யாரெல்லாம் வேதனைப்படுத்தினார்களோ, வார்த்தைகளினால் உங்களை கொன்று போட்டார்களோ, அந்த அனுபவங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு வேண்டியதான விண்ணப்பங்களுக்கு நல்ல செய்திகளை, நற்காரியங்களை, நன்மைகளை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவார். உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். நான் அவர்களை வழி நடத்துவேன். தேவனாகிய கர்த்தரே உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் வருகிறோம். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் உடைய பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற அழுகையை அறிந்திருக்கிறேன். விண்ணப்பங்களை கேட்கிறேன். மற்றவர்களுடைய குத்தலான வார்த்தைகள் அழுகை, துக்கமான செய்தி அழுகை. விண்ணப்பம், ஒரு குமாரனை கொடுப்பீரானால், ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டிங்கன்னா. விண்ணப்பம், ஆண்டவரே என் ஜீவனுக்குரியதான உத்தரவாதத்தை தாரும், என் ஜீவனை கூட்டி தாரும். ஆண்டவரே, இங்கே கர்த்தர் நீருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து, குமாரனை கொடுத்து, ஜீவனை கூட்டி கொடுத்து,
நான் அவர்களை வழி நடத்துவேன் என்று வழி நடத்தினீரே, நம்முடைய ஜனங்களையும் வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த பிள்ளையே, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக. அழுகையை மாற்றுவார், விண்ணப்பங்களுக்கு பதிலை தருவார், அவர் உங்களை வழி நடத்துவார். God bless you. God bless you.